மே 3ஆம் தேதி 2025 சிங்கப்பூரில் எலெக்ஷன் நடக்க போகுது. இந்தியாவில் எலெக்ஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் சிங்கப்பூரில் எப்படி நடக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் ஒரு இன்ஃபர்மேஷனாக இந்த தகவலை பார்க்கலாம். ஓட்டு போடுற அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் ஓட்டு போடுற மெஷின் மூலமாக ஓட்டு போடுறாங்க. ஆனால் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா ஓட்டுச்சீட்டு மூலமாக தான் ஓட்டு போடுறாங்க. அதை தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. சிஸ்டம் அதெல்லாம் அங்க கிடையாது. சிங்கப்பூர்ல 100% சிங்கப்பூர் சிட்டிசனும் பிஆரும் ஓட்டு போடுவாங்க. சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் சிட்டிசன் பிஆர் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். ஃபாரினர்ஸ் யாரும் ஓட்டு போட முடியாது. அடுத்தது பாத்தீங்கன்னா வாக்குச்சீட்டு. எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒருத்தர் கைக்கும் அது வந்துடும். இதுல அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். அதுலயே அவங்க எங்க ஓட்டு போடணும் அப்படிங்கிற பூத்து குறிப்பிட்டிருக்கோம். அங்க மட்டும்தான் அவங்க ஓட்டு போட முடியும். வேற எங்கேயும் ஓட்டு போட முடியாது. அங்க போகும்போது அவங்க ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்து போகணும். வாக்குச்சீட்டுல எந்த ஒரு டேமேஜும் பண்ணக்கூடாது. அதில் எதுவும் எழுதிடக்கூடாது. அதே போல கட்சியோட சின்னமோ சிம்பிளோ குறிக்கிற மாதிரி எந்த ஒரு பொருளையும் எடுத்து போக கூடாது. வாக்குச்சாவடிக்குள்ள போட்டோவோ வீடியோவோ எடுக்க அனுமதி கிடையாது. வாக்குச்சாவடிக்குள் செல்போன் பயன்படுத்த கூடாது. இது போலதான் சிங்கப்பூர்ல அமைதியான முறையில் எலெக்ஷன் நடந்து கொண்டு இருக்கும். இது போன்ற சிங்கப்பூர் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள SG தமிழன் இணைய பக்கத்தில் தொடர்ந்து இணைந்திருங்கள்.